ஐயோ கடவுளே, முதுகு என்ன வலி வலிக்கு. செத்தேன், குனிய முடியுதா? குனிஞ்சு இந்த பொருளை எடுக்க முடியுதா? இவளை எங்க ஏட்டி? வேணுனே சத்தம் காட்டாம இருப்பான். நம்ம பேசுறது கேட்காமையா இருக்கும். இவர் பாடு கத்தட்டும், நம்ம எதுக்கு பதில் சொல்லணும்னு உட்காந்துட்டு இருப்பான். நல்ல ஆஸ்பத்திரியா தேடி கண்டுபிடிக்கணும். இந்த முதுகு வலியை குணப்படுத்தினாதான் எந்த வேலைக்கும் நம்மளால போக முடியும். இந்த மனுஷன் நம்மள நிம்மதியா இருக்கே விட மாட்டாரு. இப்ப இவருக்கு என்னவா காலையிலே கத்திட்டு அடக்காரு. வரேன், எதுக்கு போட்டு கத்திட்டு அடக்கீங்க? நான் கத்துதானா? அவதான் நாய் கத்துற மாதிரி கத்திட்டு என்ன சொல்லுதா? ஏய், இங்க வாடி. என்ன சொன்னீங்க? டியா, ஒழுங்கா பார்த்து பேசுங்க. உன்னை நல்லா பார்த்து தான் சொல்லுதே. ஓ, கதை அப்படி போதா? கொஞ்சம் அப்படிக்கா திரும்புங்களேன். ஏய், விடுடி விடுடி, அடிக்காதடி அடிக்காதடி. என்னது மறுபடியும் டியா? உங்க வாயில இப்ப நான் குத்த போறேன். ஒழுங்கு மரியாதையா வாமா போமான்னு பேசணும். சரிம்மா சரிம்மா. எம்மா 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 விடுமா. எனக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் கோபம் வராது பார்த்துக்கோங்க. ஒழுங்கா பார்த்து பேசி பழகுங்க. ஏய், அறிவு கட்டவள, ஆல்ரெடி நான் முதுகு வலியில இருக்கேன், முதுகுல போட்டு அடிக்கிற. என்கிட்ட சொன்னீங்களா உங்களுக்கு முதுவலி இருக்குன்னு சொன்னீங்களா? ஓ, சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணிருக்க போற? கூட 4 அடி சேர்த்து அடிச்சிருப்ப. ஐயோ அது இல்லைங்க, எனக்கும் இன்னைக்கு முதுவலிக்கு. நான் உங்களுக்கு முதுவலின்னு தெரியாம தோசை மாவு வேற அரைக்க ஊற போட்டுட்டேன். அங்கோடி மாவு திரிக்கிறதுக்கு வேற வறுத்து வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண? இதெல்லாம் என்னால் எப்படி பண்ண முடியும்? எனக்கு எவ்வளோ முதுவலி இருக்கு தெரியுமா? அடி பாவி, எனக்கு ஒண்ணுன்னு நீ வருத்தப்படுவேன்னு பார்த்தா நீ இன்னும் இவன் தலையில என்னென்ன வேலையெல்லாம் கெட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கே கல்லஞ்ச காரி. நான் கல் நெஞ்சக்காரியா? உங்களுக்கு ஒன்றுனா நான் எப்படி துடிச்சு போவேன் தெரியுமா? சரி நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்கள் அம்மா 2 தெரு தள்ளி தானே இருக்கா, அவள் வர சொல்லுங்க. வந்து இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து தர சொல்லுங்க. அவளுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்க. நைஸா அடுத்த பிளானை போடுதா பாரு. ஐயோ, இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம்? எங்க அம்மாட்ட போனா எங்க அம்மா வேற என்ன அடிக்குமே. என்ன இந்த ஆளு பயங்கரமா யோசிக்காரு? ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாரோ? சேச்சே, இவருக்கு எங்க அந்த அறிவுலாம் இருக்க போகுது? இப்போ எங்க அம்மா வரமாட்டாவன்னு சொன்னா அதுக்கும் திட்டுவா. இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம நம்மளே பார்க்கணும்னு சொல்லிடுவோமா? செல்லம், நீ போய் ரெஸ்ட் எடு. இப்ப அத்தானுக்கு ஒன்றும் செய்யல, நல்லா இருக்கேன். நானே எல்லா வேலையும் பார்த்து வச்சிருந்தேன். எங்க அம்மாவை போட்டு எதுக்கு இழுத்துக்கிட்டு சொல்லு. அதானே, எனக்கு ஒண்ணுன்னா உங்களால பார்க்க முடியாது. இதே இது உங்க அம்மாவை சொல்லிருக்கணும், உங்க அம்மாவை வந்து வேலை பார்க்க சொல்லிருக்கணும். உடனே உங்களுக்கு இப்போ ஒண்ணுமே செய்யல முடியல. இது எல்லாமே நடிப்பு தான், எனக்கு தெரியும். ஒரு நாள் கூட உங்களால மனசார எனக்கு வேலை பார்த்து தரவே முடியாது. இப்படி நான் உங்களை லவ் பண்ணி கட்டின பத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இப்படி இறக்கம் கட்ட மனுஷனா இருக்கீங்களா? இப்படி பொய் சொல்றீங்களா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு வேலை பார்த்து தர முடியாது. நம்ம பேச வேண்டிய டைலாக் எல்லாம் அவ பேசிட்டு போறா. நம்ம தானே அவளை லவ் பண்ணி கெட்டணும். ஐயோ. என்ன சொன்னீங்க இப்போ? ஓ, உங்களுக்கு என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது அவ்வளோ கஷ்டமா இருக்கா? சே சே சே, எனக்கு இப்பதானே இதெல்லாம் தெரியுது. அதான் நீங்க மூஞ்சி அப்படி டிசைனா மாத்துறீங்களா? சாரிம்மா சாரிம்மா. நீ போம்மா, நான் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு உன்னை கூப்பிடுவேன். இன்னைக்கு சண்டே இல்லை, நான் உனக்கு பிரியாணி செஞ்சு தரட்டா? நான் நல்லா சமைப்பேன் பாரு, உனக்கு பிரியாணி செஞ்சு தரட்டா தங்கம்? பிரியாணியா? பிரியாணி நீங்க நல்லா சமைப்பீங்களா? ஏதோ ஒரு அளவுக்கு சமைப்பீங்க. சரி சரி, அதை பிரியாணி பண்ணி வச்சிருங்க. அப்படியே எனக்காண்டி 65 கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருங்க, ஓகேவா? நான் போய் ரெஸ்ட் எடுக்க என்னால முடியல. போமா போமா, போய் நல்லா ரெஸ்ட் எடுமா. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிடுவேன். என்னத்த சொல்ல, எங்க அம்மா படிச்சு படிச்சு சொன்னிச்சு, வேண்டாம்டா வேண்டாம்டான்னு. நான் கேட்டேன்னா எனக்கு இதுவும் வேணும், என்ன இதுக்கு பழப்பு மேலேயும் இது? வேணும். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மாப்பிள மாப்பிள, எங்க போயிட்டு வர? அதுவாடா, கடைக்கு போயிட்டு வரேன், இன்னைக்கு சண்டே இல்ல. ஆமாடா, சண்டே தான். சண்டேனா கடைக்கு போகணும்னு இருக்கானே. என்ன பாரு எவ்வளோ ஜாலியா இருக்கேன்ட்டு. பார்க்குக்கு போய் வாக்கிங் போயிட்டு வரேன். ச்சே, உனக்குலாம் எப்படி பாருடா, நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குடா. எனக்கும் தான் இருக்காள. ஏன் இது உன்னை விட மோசம். என்னடா, ஏன்டா அவளை சலிச்சுக்கிற? பின்ன என்னடா, எல்லா வேலையும் நான் தான் பார்க்கேன். இப்ப பாரு, கடைக்கு போய் மட்டன் வாங்கிட்டு வரேன். ஒரு நாள் தான் நமக்கு லீவு, அன்னைக்கு வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியுதா? வேலையா சொல்லி கொள்றா. நம்ம சீக்கிரம் வேற போகணும், மாவரைக்க வேற போக வேண்டியிருக்கான். அது நீ தப்பு பண்ணிட்ட. இப்படியே முதல்ல எல்லாம் நீ வேலை பார்த்து காட்டியிருக்க கூடாதுடா.
எப்பவுமே அவங்க தான் அந்த வேலையை பார்க்கணும். மாவா நீ தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லணும் நீ. நீ நல்லா பேசுத, நம்மளாலலாம் அப்படி பேச முடியாதுமா. பிறகு என் பாடு அதோ பாடுதான். சரிடா, நான் போயிட்டு வரேன். போற போக்க பார்த்தா இந்த காலம் ஃபுல்லா இப்படிதான் போகும் போலயே. ஏம்மா, நான் வந்துட்டேன் பாரு, எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், உட்காரட்டா? வேற அது இல்லை இது இல்லைன்னு என்ன கேட்கக்கூடாது. என்னங்க வந்துட்டீங்களா? என்ன உட்காரட்டான்னு கேக்குறீங்க? நீங்க தானே இன்னைக்கு எனக்கு பிரியாணி பண்ணி தரேன்னு சொன்னீங்க. பிரியாணி பண்ணணும், நான் கேட்ட 65 எடுத்துட்டு வந்தீங்களா? வறுவல் பொடி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நல்லா காரமா போட்டுறாதீங்க, கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி போடுங்க சரியா? அப்படியே பச்சடியும் பண்ணி வச்சிருங்க, ஓகேவா? மூஞ்ச போரு மூஞ்ச, எல்லாமா பண்ணி வைக்கணும், இவ உட்காந்து தூங்கணும். ஏதாச்சும் சொன்னீங்களா? ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. நான் ஒன்றும் சொல்லலை. போம்மா போ, போய் டிவியை பாரு. என்னங்க டிவின்னு சொன்னோன்னே தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம படம் பார்க்க போமா? சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 4 மணி வாக்கில் படம் பார்க்க போமா? என் காசை கறி ஆக்கலன்னா இவளுக்கு இருக்க முடியாது. படமா? படமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். வீட்டிலேயே தினம் 1000 படம் ஓடுது. எது பேசாதா இருந்தாலும் என்ன பார்த்து பேசுங்க. அது என்ன சைடுல வாயெல்லாம் கோணிக்கிட்டு பேசுதீங்க? என்ன பாருங்க, எனக்கு படம் பார்க்க போகணும், அவ்வளோதான். கூட்டிட்டு போங்க. முடியாதுன்னு மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு உங்களை போட்டுருவேன் சமைக்கிறதுக்கு. திங்கக்கிழமை காலையில நீங்க தான் சமைக்கணும், பார்த்துக்கிடுங்க. இந்த நாய் செஞ்சாலும் செய்யும். சரிடி, கூட்டிட்டு போறேன்டி, போ. என்னது டியா? கூட்டிட்டு போறேம்மா, போமா. இந்த ஞாயிற்றுக்கிழமையே அவன் கண்டுபிடிச்சான். நான் போய் சமைக்கிறேன். பாய் பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? டாடா.